அதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம். என்னுடைய கிளிப்ஸ் நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் லைவ் முடித்தேன். நார்மலாக இருக்கிட்ட எங்கள் ஹஸ்பண்ட் பேசுகிறதுக்கு கிளம்பியிருப்பாரு. என்ன பேசணும்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் நைட்டுக்கு பேசுங்க, கொஞ்சம் வேறு டைம் தான் இப்போ வேண்டாம் அப்படின்னா இந்த டைமில் பேசினா தான் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. அந்த டைமில் புரிஞ்சுப்பாங்க, அப்புறம் அடுத்த நாள் கற்றுவாங்க. வாழ்க்கை என்ன பேசுன்னு பார்க்குறேன், நைட்டு பார்க்குறேன். மெயினாக என்னென்னா கை கால் அமுத்தும் போது தான் பொறுமையாக வந்து அப்படி பேசி நைஸாக பேச முடியும். அதுக்காக வந்து கை கால் அமுத்துட்டே பொறுமையாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க சண்டை போடுறாங்க, ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஏதாவது வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லிடலாம். அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க. கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு கொஞ்சம் ரொம்ப வேறு மாதிரி பேசினா அப்போ தான் வந்து ஹஸ்பண்டால் அது தாங்க முடியாது. மற்றபடி சண்டை இப்போ பெரியவங்கெல்லாம் வந்து சண்டை போடுறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏற்றி பேசி அது வேறு பண்ணிடுவார். ஆனால் மாமனார் வந்து சென்டிமெண்ட்டாக இப்போ என் பக்கத்தில் இருக்க மாட்டிங்களா, அங்கே போயிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவார். அதுவும் பேசும்போது ஒரு வேளை ஹஸ்பண்ட் புரிய வச்சுட்டாலும் சைலண்ட் ஆகிடுவார். அடுத்த நாள் ஆரம்பிச்சிடுவார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ସିଧା ବାବୁଛି କଲେଜ ବୋଲି ଚୋରି ଫୁଟ ଦେଇଥାନ୍ତା, ଠିକ୍ ଅଛି। 4 ମାସ ଗୁଡ଼ା ହେଇଯାଇଛି, ସିଝେ ନା इडली सांबार वड़ा हलवा फलवा अपने हमको पड़े ମୁଁ ଦେଖିନି ମାନେ ଲମ୍ବାଟା ପଡ଼ିଲେ ଏଠି ଯାହା କଲର କଲର ସ୍କୁଲରେ କଲେଜରେ ବଢ଼ିଆ ଏଠି ଭଲ ଆସୁଛି। ଅଛି କରିବାକୁ ନେଇଗଲେ ଭଲ ଏଠି 4 ବର୍ଷ 10 ଯାଏଁ ପାଠ ସେ ତାର ଲାଇନ୍ ଦେଖୁଛନ୍ତି ଚାଷବାସ କ'ଣ କରିବି ଚାକିରି ପାଠ କିଛି ଦେଖେଇଲେ ଭବିଷ୍ୟତରେ ତାଙ୍କ ବୁଢ଼ୀ କ'ଣ ଦବ ସାରୁ ଆସିବେ ସେ ତାଙ୍କୁ କ'ଣ କରିବେ ସେ କେତେବେଳେ ଆସିବେ ତାଙ୍କ ଅପେକ୍ଷା ଟାଇମ୍ ରହିଲେ ପଛରେ ଆସିବେ ପଇସା ଗଲେ ଖାଇବା କରିକି ଆସିବେ ଭଲ ଆସେ ଦୁଇ ଜଣ ତିନି ଆସିବେ
দুই করে শিখ আসি ভুলছি আমার বুঝেছি ট্রেনের কাম করতে সেটাই আছে পথে আসি যদি মনে করছি সেই দোকানের কাছে খাওয়া রেখে দিতে হবে কাম কম করে হয়ে যেত সেটাই সেটাও করে সেই দেখা কিছু রাজি বলতে কিছু করে দিয়ে দেওয়া না ভালো বলছি ভালো বলছি আমাদের ব্যাপার ছেলে হিসেবে বা বলতে হবে ତାପରେ ଯଦି ସାରା ଲାଇନ୍ ହେଇଗଲେ ଲୋକ ଲଗେଇଲେ ଭଲ ଚାଲିଲେ ଲୋକ ଲଗେଇଲେ ମୋର ପୁରା ଆସିକି ରହିବି ଯେହେତୁ କାମ କରିବି ସାରା ପିଲା ପଡ଼ିଯାଏ ତ ଦଶମ ଯାଇ ପଡ଼ିବେ ସେ ତା ଗୁଣ ଠିକ୍ ସେ ଅଟୋମେଟିକ୍ ବଢ଼ିଗଲା ମୋତେ ସେ ରହିଯିବ ବୁଢ଼ିଆଣି ଚାକିରି ତାଙ୍କ ପାଇଁ ଯେତିକି ସୁବିଧା କାହାକୁ ନାହିଁ ଗୋଟେ ବୁଢ଼ୀଟା ଯିବା ହଷ୍ଟେଲରେ ଛାଡ଼ିକି ତାଙ୍କୁ ଧରିକି ରହିବାକୁ ପଡ଼ିବ ବୁଢ଼ୀଟା ଚାରିଟା ଘରେ ରହୁଛି ସେ ସୁବିଧା ରଖିକି ପିଲା ରହିବ ଦଶମ ପଡ଼ିଲା ପଢ଼ା ଯଦି ଆସିଲେ ସେ ପଢ଼ା ହିଁ ଯେହେତୁ ଭଲ ଗଲା ରହିବା ଏଠି ତାପରେ ପଇସା ପଇସା ନେଇକି ମନ କରିବେ ଆସିବେ କାମ କରିବେ କ'ଣ କରିବେ ଆପଣ ଯେଉଁ ଦୋକାନରେ କ୍ୟାଣ୍ଟିନ୍ ଦେବୀ ପୂଜାକୁ ତାଙ୍କ ସେଠି ଦେବୀ ପୂଜା ମଣ୍ଡପ ଦେବୀ ମଣ୍ଡପ ଅଛି ସେଇ ଜାଗାରେ ଘରେ ମଣ୍ଡପ ବସିବ 5,000 ଟଙ୍କା କିଏ ଦୋକାନ ଅନୁସାରେ ଛୋଟିଆ ଦୋକାନ କି ପାନ ଦୋକାନ କି 5,000 ବସି ଦେବ ଦିଆକୁ କାମ ବି ଦେଉନି ଭଲ କାମ ଦେବୀ ପୂଜା ଯେଉଁ ବର୍ଷରେ ଥରେ କରିଦେଲା ତାଙ୍କ ସେଠି ବ୍ୟବହାର କରିବା பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க திடீர்னு சத்தம் ஜாஸ்தியாக தான் நான் ஓடி வந்துட்டேன் எந்திரிச்சு எந்த பக்கம் ஓடி வருது என்ன சொல்கிறாருன்னா எந்த இடம்னு தெரியாது சிட்டி இடம் யாருன்னா எதெல்லாம் பேசுவாங்க ஏதாவது சண்டை போடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க குடிச்சிட்டு வந்து நீ எங்கே போய் என்ன பண்ணுவ உனக்கு அதெல்லாம் தெரியாது நீ வீட்டிலே போய் அப்படின்றாரு ஹஸ்பண்ட் வந்து நான் ஊர்லேருந்து என்னப்பா பண்ண முடியும் கொஞ்சம் பசங்க வந்து படிக்கட்டும் கொஞ்சம் காலேஜ் அந்த மாதிரி படித்த அப்புறமா அவங்க வந்து தனியாக கூட ஹாஸ்டல்லேருந்து படிப்பாங்க இப்போ வந்து அவங்க படிப்பும் முக்கியம் ஸ்கூல் வேறு சரியில்லை அதனால் நான் வெளியிலேருந்து பண்ணுறப்பா அப்புறமா வேணால் அவங்களுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் பசங்க படிப்பு எடுத்தோடனே அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு எதுவும் சொல்லலை எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை எதுவும் பேசிட்டு தான் இருக்காங்க நான் உள்ளே வந்துட்டேன் அப்புறமா ஹஸ்பண்ட் வந்தாப்போ வழியாக பசங்க பேச்சு எடுத்ததுனால சைலண்டாக இருக்காரு திடீர்னு கத்தனார் சவுண்ட் கேட்டுச்சா இல்லைன்னு அது லைட்டாக தான் திடீர்னு எந்த டைமில் திட்டுவாருன்னே தெரியாது ஆரம்பிச்சிருவார் அவர் திட்டும் போது ஹஸ்பண்டுக்கு பக்கத்தில் போக மாட்டார் ஆக்சுவலாக காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரு வந்து நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சு இருந்தாலுமே ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே அப்பாவுக்கு வந்து முதல் மரியாதை அப்படின்றதுனால சரியாக இருப்பார் கண்டிப்பாக அவர் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் தான் அதுக்கேற்ற மாதிரி இவர் பேசி புரிய வச்சுருவார் அதை தான் சொல்லுவார் மற்றபடி வந்து காசு வந்து நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் நான் சென்னையிலேருந்து வீட்டுக்காக இது வாங்கினேன் அது வாங்கினேன் அந்த பக்கம் வீட்டுக்கு எல்லாம் செலவு பண்ணேன் இந்த பக்கம் பண்ணேன் நான் தான் வந்து பெருசு அப்படி நினைக்க மாட்டார் எப்போவுமே வந்து அப்பா பண்ணுறவங்க வயசில் வந்து நம்மளோட அப்பா அப்படின்னா அவங்கக்கிட்ட முதல் பர்மிஷன் இருக்கணும் அவங்க ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு இதெல்லாம் மாமியார் வந்து என்கிட்ட எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க நான் நிறைய வந்து அதெல்லாம் வீடியோவில் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் நீங்களே கண்டுபிடிச்சிருங்க லைவில் வரும்போதே மாமியார் அது மாதிரி ஆனால் அப்படி இருந்தாலுமே
அதை வந்து பெருசு பண்ண மாட்டேன் நானுமே. ஏன்னா அவருக்கு வந்து அப்பா அம்மா தான் முதல்ல. நானாக பசங்களா அப்பா அம்மா இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. அதே மாதிரி என் அம்மாவுமே கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. யாரையுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு. அதனால தான் அவங்க சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு எனக்கு காசு கொடுத்து இதை வாங்கி அவங்க சாப்பிடணும். நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், ஆனால் அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அப்பா வந்து சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்ப்பாரு. பார்க்கலாம், கடவுள் புண்ணியத்தில் இற வைக்கிறது வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நம்மளால் முடிஞ்சால் அப்போ எல்லாருக்கும் கூட ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். பார்க்கலாம் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. நான் பேசிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பேசி முடிச்சிட்டாங்க, அதனால தான் நான் வெளியே வந்தேன். ஒரு பையன் வந்து பிரசாதம் கொடுத்துருந்தானா, அது என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. தட்டு வந்து கொடுத்துருந்த பிரசாதம் பூஜை பண்ணியாச்சான்னு சொல்லி அவனுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் அந்த பக்கம் எங்கேயோ போயிட்டுருக்காங்களா, எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டு இருந்தார். எங்கே போனாலும் எங்கே வா உட்காரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்போவுமே. அதனால தான் வந்து அந்த பக்கம் வீட்டில் ரொம்ப கடுப்பாகி பேசுவாங்க. எங்கள் ஓரக்குத்திக்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா அம்மா அப்பான்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே அண்ணா அன்றைக்கி தான் எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்களும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி ஆகிட்டாங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, கொடுக்குறதுன்னு தான் சொல்லி பேசுவாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு தான் முதல் இது. அதனால் வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி பேசுவாங்க. நிறைய வீடியோஸில் கூட நான் சொல்லியிருப்பேன். ଆଉ 7,000 ବଞ୍ଚି ମୋର କ'ଣ ଅସୁବିଧା ଅଛି? ପିଲା ପାଠ ପଢ଼ା ରୁମ୍ 8,000 ଟଙ୍କା, ଖାଇବା ପିଇବା ସବୁ ହେଇକି ଟଙ୍କା 10,000 15,000 ପଳେଇବ, ଖାଇବା ପିଇବା ହେଇକି 15,000 ଯାଉ। ଏମିତି ଯେତିକି ବଞ୍ଚୁ ମୁଁ 2 ବର୍ଷ ଖଣ୍ଡେ ସେ ଦଶମ ଯାଏଁ ପଢ଼ିଲା ଯାଏଁ, ଅଷ୍ଟମ ନବମ ଯାଏଁ ପଢ଼ିଲା ଯାଏଁ ରହିଲି। ତାପରେ ମୁଁ ପଳେଇ ଆସିବି ଏଇକି, ତମେ ଖରାପ ହେଇଗଲି ଟିକେ ଆଉ 2 ପଇସା ରୋଜଗାର କରିଦେଲା ପରେ ପଇସା କିଛି ହେଲେ 4-5 ରହିଲେ, କାହିଁକିନା ଇଏ ଗାଁରେ ପାଠ ପଢ଼ିପାରିବେନି, ଇଏ କ'ଣ ଆଉ କରିବେ ବୋଲି ମୋର ଯୋଡ଼େ ତୁ କ'ଣ କରିବେ ବୋଲି କେଉଁ ଜାଗା ପରି ସମ୍ପତ୍ତିଟା ଏ ଗୋଡ଼ ଠିଆ ହେଇଛି ଉଠି ନେବେ ଗୋଟା ପରେ ସିଆଡ଼େ ଠିଆ ହେବ, ସିଆଡ଼େ ଚକଟକୁ ସିଆଡ଼େ ଛାଡ଼ିକି ଆଡ଼ିକି ଆସେ ନା କହିଲି କାଟୁଛି ପୁରା ବାପାକୁ କାଟୁଛିଟା ନାହିଁ ହେଲା। ଗଣ୍ଠି ଉପରେ ଠିଆ ହେଉନି, ସେଇ ଜାଗାଟା ଏଗୁলো କେତେ ଗଣ୍ଠି ଉପରେ ଠିଆ କରୁଛି ମୋ ପୁଅ। କ'ଣ କହୁଛୁ ନା ଆଗ କଥା ଶୁଣିବୁ। ଯିବି ବର୍ଷ ଖଣ୍ଡେ ରହିକିରି ଆସିବି, 2 ବର୍ଷ ଖଣ୍ଡେ ଆସିଲା ପରେ ପଇସା ମୋର ହେଇଯିବ। ଏଠି ରହିଲେ ମୋର ପଇସା ହେଇଯିବ, ପିଲାମାନେ ସବୁ ପଢ଼ିବେ, ଏ ପିଲାମାନଙ୍କୁ ବର୍ଷ ମୁଁ ଦୁଆର ମୁଁ ମାରିବିନି, ଏଠି ଘର ତୋଳିକିରି କାହିଁକି ରହିଛି? ମୁଁ ଘରେ ରହିବି ନା ଜାଣି ମଲା ଯାଏ ମୁଁ ବାପା ବୋଉ ପାଖରେ ରହିବି। ସେ ମୁଁ ତମମାନଙ୍କୁ ସବୁ ସେବା କରିବି ବୋଲି ମୋର 1000 ପ୍ରକାର ଅଛି। ଗୁରୁଜନଙ୍କ ସେବା, ଭଗବାନଙ୍କ ସେବା ମୋ ପୁଅମାନେ ମୋତେ କହିବେ, ମୁଁ କେବେ ହେଲେ ସେଟା ଛାଡ଼ିବି ତମମାନଙ୍କୁ ସେବା ନ କରିକି? ସେଇଥିପାଇଁ ଆଉ ବର୍ଷ 1.5 ବର୍ଷ ଖଣ୍ଡେ ରହିକି ଛାଡ଼େ ସେଲ୍ଟରେ ହେଇଗଲି ମାନେ ନୁହେଁ କି ପିଲାମାନେ ହେଇଗଲେ କହିଲେ ଆଉ ମାଟି ଆସି ଯିବି କାହିଁ ଏଇନେ ଯିବେନି। ଆଉ ନ ରହିଲେ ତାଙ୍କ ଜୀବନ ଲାଗିଛି ଖୋଇଆସି ଭଳିଆ ପିଲା ଯାଉଛି। ଏଇଠି ବାହାରିକିରି ଘରକୁ ଯାଇପାରୁନି, ଏଠି ତାମିଲନାଡ଼ୁରେ ବାହାରିକି ଏଠି ଆସିକି ଅଛି, ବାପାକୁ ଛାଡ଼ିକିରି ମରେ ଛାଡ଼ିକି ସଂସାର ଛାଡ଼ିକିରି ଅଛି। କେମିତି ଲାଗୁଥିବ ତାକୁ କହିଲି, ଝିଅଟେ ଅଛି, ଜାଗାରେ ଅଛି। କହୁନୁ ସବୁଠାରୁ ସିଆଣିଆ ବୋଉ ମୋର। ମୋ ବୋଉକୁ ତମେ କେଉଁଦିନ ମୋଡ଼ୁଛ ରେ? ଲିଟିରେ ମରିଗଲା ବୋରା ଲିଟି ନାଇଁ ସେତିକି ପୁଅରେ ଠିଆ ହେଲେ କାଟିବନି। ଓ କୁନି ପୁଅଟେ ସେ
இப்போ யார் யார் என்னென்ன பேசினாங்கன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக மாமனார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரே பயம், அங்கே போனால் யாராச்சும் ஏதாச்சும் சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, குடிச்சிட்டு வந்து அப்புறம் நீ எப்படி சமாளிப்ப தனியாக இருந்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் சொன்னார், அந்த ஏரியாலையும் எல்லா இடத்துலையும் வந்து ஆளுங்க இருப்பாங்க, அங்கே வந்து நம்ம கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இயர்லி வந்து கொடுக்க வேண்டியிருக்கோம், அவங்க வந்து அதெல்லாம் பார்த்துப்பாங்கப்பா, அதெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா என்ன சொன்னார்னா, குழந்தைங்க படிப்பு அப்படின்னு சொல்லி இழுத்ததுனால சரி அவங்களும் படிக்கணும், இந்த ஸ்கூல் தான் எப்போ பார்த்தாலும் லீவுன்னு விட்டுறாங்க, சரி சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, முகம் மாறினதை நீங்களே பார்த்துருப்பீங்க, எதுவும் சொல்ல முடியல, அதனால் கம்முன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்றாங்கன்னா, ஆமாம் இங்கே கூட சரியாக படிக்க முடியல, அதுவும் நாத்தனார் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து போன வருஷம் ஃபெயில் ஆகிட்டான், காசு இருந்தால் வேறு எங்கேயாவது ப்ரைவேட்டில் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி ப்ரைவேட்டில் சேர்த்தாங்களாம், அவன் நல்லா படிக்கிறானா, இவன் வந்து அங்கேயே படிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து படிப்பு பசங்க தான் ஒழுங்காக படிச்சிருக்கணும், அவன் படிக்காத சும்மா சுற்றிட்டு இருந்துட்டு ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது, அதை வந்து நம்ம சொல்லியும் புரிய வைக்க முடியாது எங்கள் மாமியாருக்கு. ஏன்னா எங்கள் மாமியார் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பாசம் அந்த பையன் மேலே, அதாவது பொண்ணோட பையன் அதை. அதனால் சரி ஹஸ்பண்ட் வந்து எதுவும் சொல்ல வேண்டாம், ஏதாவது சொல்லி எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு ஆகிட்டாரு. ஆனால் புரிய வச்சார், அவங்க புரிஞ்சிக்கல. சரி பரவாயில்ல, என்ன நினைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி நான் இந்த மாதிரி வெளியில் வேலை செய்கிறேன், நீ உனக்கு எதாவது பிரச்சனையா, அப்புறம் உங்கள் மனசை நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்களும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் முகம் எப்படி மாறுச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. காசு இந்த கொடுக்குறது மீதி பொருள் வேலை இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பாங்க. எப்போன்னா இப்போ எங்கள் மாமியார் உடனே போய் அந்த பக்கம் வீட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரின்னு சொல்லி. இவ்வளோ நாள் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அஃபிஷியலாக தெரியாத மாதிரியே இருந்தாங்க. இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு, எங்கள் மாமியார் போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன பேசணும் அவங்களும் ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் வரும், நானும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் வந்து யாரையும் அசிங்கப்படுத்தி பேசணும்னு சொல்லிட்டு அவங்க தப்பாகவே பேசினாலும் நான் வந்து அதை டைரெக்டாக சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுவேன். ஏன்னா வீட்டு வந்து குடும்பம்னா 68 பிரச்சனை இருக்கும், வீட்டுக்கு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி. அதெல்லாம் நம்ம பெருசு பண்ணக்கூடாது, நம்ம வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால் அதெல்லாம் பெருசாக ஏதாவது பண்ணாங்கனாலுமே பேசி புரிய வைக்கலாம், இல்லை என்ன தான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். ஃபஸ்ட்டு வந்து மெயினாக மாமனாரும் மாமியாரும் ஓகே சொல்லியாச்சு. அவங்க திட்டுவாங்க, அது பிரச்சனை பண்ணுவாங்க, அது வந்து அப்புறமா தான். இப்போதைக்கு ஓகே சொல்லிட்டாங்க, அதை பொறுத்த வரைக்கும் ஓகே. கடை வைக்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் சந்தோஷம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஹஸ்பண்ட் வந்து எங்கள் பசங்களையும் வந்து கை கால் பிடிச்சி விட சொன்னார். எங்கள் மாமியாரை படுக்க சொன்னாங்க. அவங்க நான் படுக்கலைன்னு சொன்னோன்னே அவர் கொஞ்சமாக அழுத்தி விட்டார் கையை. அதுக்கப்புறம் பசங்களை வந்து ஹஸ்பண்டுக்கு கால் மிதிச்சிட்டு இருந்ததுனால மாமியாருக்கு மிதி சொன்னால் அவங்க மிதிக்கவெல்லாம் கூடாது, அழுத்துனா ஓகேன்னு சொன்னாங்க. அதனால சரின்னு பசங்க 2 பேரும் உட்காந்து அழுதிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பண்ணியாச்சு. ஓகே, எவ்வளோ பேருக்கு புரிஞ்சது புரியலன்னு தெரியல, எங்கள் மாமனார் பேசுனதும் ஹஸ்பண்ட் பேசுனதும். இதுதான் வந்து விஷயம், என்னன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சஜஸ்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.